نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن شداد بن أوس رضي الله تعالى عنه قال ثنتان وحفظتهما عن رسول الله صلى الله عليه وسلم قال إن الله كتب الإحسان على كل شيء فإذا قتلتم فأحسنوا القتلة وإذا ذبحتم فأحسنوا الذبح إلى آخره أو قال النبي صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்கள, பிராணிகளை அறுக்கும் போது எளிதான முறைகளில் கையாள வேண்டும், கத்தியை கூர்மையாக தீட்டி கையாள வேண்டும் என்பதை பற்றியும், அடுத்து விலங்குகளை கட்டி வைத்துக் கொண்டு அதை அம்பால் எய்வதோ அல்லது அதை கொள்ளுவதோ கூடாது என்பதை பற்றி சம்பந்தப்பட்ட பாடங்களைத்தான் பார்க்க இருக்கின்றோம். ஷத்தாத் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறியதாவது, நான் இரண்டு விஷயங்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து மனனம் செய்திருந்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் எல்லாவற்றிலும் எளிய முறையை விதியாக்கியுள்ளார். எனவே கொல்லும் போதும் எளிய முறையில் கொள்ளுங்கள், அறுக்கும் போதும் எளிய முறையில் அருங்கள். உங்களில் ஒருவர் அறுப்பதற்கு முன் கத்தியை தீட்டிக் கொள்ளட்டும், அறுக்கப்படும் பிராணியை ஆசாவசப்படுத்தட்டும் என்பதாக சொன்னாங்க. இப்ப ஒரு பிராணியை ஆடோ மாடோ ஏதோ ஒன்றை அறுக்க இருக்கின்றோம் என்றால் அதை அறுக்கும் பொழுது அதனுடைய முறைகளை பார்க்கும் பொழுது எளிய முறைகளில் நாம் அறுக்க வேண்டும். அது முன்னாடி வச்சுக்கிட்டு கத்தியை தீட்டுறதோ அல்லது அடுத்த பிராணியை வைத்துக் கொண்டு ஒரு ஆட்டை வச்சுக்கிட்டு அறுக்கும் பொழுது அடுத்த ஆளை பார்க்கலாம்ல இருக்கிறதோ, இதுதான் அறுக்க போறோம், அதுக்காக முன்னாடி தீட்டினா என்ன அப்படின்ட்டு மற்ற ஆடுகள் முன்னால் நாம் தீட்டுவதோ இப்படி கூடாது. அப்ப அந்த கத்தியை கூர்மை தீட்டி விட்டுதான் நாம் அறுப்பதற்கு செல்ல வேண்டும். அறுக்கக்கூடிய சமயங்களிலும் கூட அதை வேதனை ஏற்படும் அளவிற்கு மிகவும் வலுவாக கொண்டு அறுப்பது என்பது கூடாது. அப்ப ஒரு அறுவை அறுக்கக்கூடிய அறுவைகள் கூட அந்த ஆடு மாடுகளையோ ஒட்டகங்களை அறுக்கக்கூடிய சமயங்களில் அது ஓரிரு அறுவையில் அனைத்தும் அறுத்து விட வேண்டும். இதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை இந்த ஹதீஸுகளின் வாயிலாக நாம் பார்க்கின்றோம். அதே சமயத்துல கட்டி வச்சுக்கிட்டு ஆட பெற்றது இந்த பழியிடுறது இந்த சமயங்கள்லாம் செய்வாங்க. அல்லது இவர்கள் குறிபார்த்து எய்வதற்கு ஒரு பயிற்சியாக எடுத்துக்கொண்டு கட்டி வச்சுக்கிட்டு இங்க இருந்து அம்பு வச்சு எய்கிறது அல்லது ஈட்டியால் எய்து பழகுவது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்து பார்ப்பாங்க. இப்ப இந்த செயல்பாடுகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான கண்டித்துள்ளார்கள், அதை தடையே செய்திருக்கின்றார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் பஸ்ராவின் துணை ஆளுநராக இருந்த ஹக்கம் இப்னு அய்யூபின் இல்லத்திற்கு சென்றாங்க.
அங்கு சிலர் கோழி ஒன்றை கட்டி வைத்து அதன் மீது அம்பு எய்து கொண்டிருந்தனர். இதை கண்ட அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விலங்குகளை கட்டு வைத்து அம்பெய்து கொள்வதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதித்தார்கள் என்று கூறினார்கள். அப்ப எந்த ஒன்றையுமே சரி அறுக்கக்கூடிய சமயங்கள்ல அதனுடைய கட்டைக்களை, கயிறினால் கட்டப்பட்ட கட்டைக்களை அவிழ்க்கப்பட்டு படுக்க வைக்கிறோமா? இப்ப ஆளாக இருந்தா படுக்க வைக்கலாம். கால்களை நாம் அமைக்கிக் கொண்டு கழுத்தை திருப்பி நாம் அதை இருப்போம். அதே சமயத்துல மாடையும் படுக்க போடுறோம். ஒட்டகங்களை படுக்க போடுறது ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. அல்லாஹ் தஆலா அதற்குரிய ஒரு தன்மையை கொடுத்திருக்கின்றான். நாம் அறுப்பதற்குரிய சமயங்களில் கொண்டு செல்லக்கூடிய சமயங்கள் தன்னுடைய கழுத்தை தானே நீட்டி கொடுக்கும் அளவிற்கு நீட்டி கொடுக்கும். அப்ப இந்த இடங்கள்ல அத ஒரு குத்தி அப்படி இருப்பாங்க. ஒட்டகத்தை அறுக்கக்கூடிய முறைகள் அந்த நரம்புகள் தெரியும். நரம்புகள் குத்தி அப்படி ஒரு இழுவில் இருப்பாங்க. அது கத்திகள் இந்த ஒரு ஜான் அளவிற்கு அதை விட கொஞ்சம் குறைச்ச பெருசாகத்தான் இருக்கும். அந்த கத்தியை வைத்து அவர்கள் ஒட்டகங்களை அறுப்பார்கள். நம்ம இதுவரை படுக்க போட்டு ஒட்டகத்தை அறுக்க முடியாது. அப்ப அல்லாஹ் தஆலா எந்த விலங்கினங்களுக்கு எதுபோல் சௌரியமோ அதைத்தான் அங்கே நமக்கு அல்லாஹ் தஆலா ஆக்கி வைக்கிறான். இது போட்டு 2 பேரும் பிடிச்சுக்கிட்டு அறுக்கிறதோ அல்லது இந்த வெட்டக்கூடிய சூழ்நிலைகளோ இது கூட தடை செஞ்சிருக்காங்க. அப்படி ஏன் மார்க்கம் இந்த அளவுக்கு சொல்லுது அப்படின்னா, இந்த அறுக்கக்கூடிய சமயங்களில் நரம்புடைய தன்மைகள் இருக்கு. ரத்த நரம்பு இருக்கு, ரத்த குழாய் இருக்கு, மூச்சு குழாய் இருக்கு, உணவு குழாய் இருக்கு. இந்த குழாய்கள் அறுபடக்கூடிய சமயங்களில் நேராக இதயத்தில் இருந்து மூளைக்கு செல்லக்கூடிய அந்த நரம்புகள் அறுபட்ட உடனேயே இதனுடைய தான் இறந்த ஒன்று கூட தெரியாமல் லேசான முறைகளில் அந்த பிளட் ஃபுல்லா உடம்புல இருக்கக்கூடிய பிளட் எல்லாம் வெளியே வரும். மொத்தமா ஒரு வெட்டணும்னா மொத்தத்துக்கு துண்டிக்கப்பட்ட உடனே இந்த எல்லா பிளட்டுகளும் வெளியே வராது, உள்ளே தங்கிவிடும். சில ரத்தங்கள் இந்த நரம்புகளில் தங்கிவிடும். இதன் காரணமாக மனிதனுக்கு வியாதிகளை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா இந்த பிளட்ல இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அணுக்கள் தான் அதிகமான வியாதிகளை பரப்பக்கூடிய தன்மைகள் உள்ளது என்பதாக மருத்துவர்கள் சொல்றாங்க. அப்ப இதுபோல அறுக்கக்கூடிய சமயங்களில் ஒட்டுமொத்தமாக உடலில் இருக்கக்கூடிய எல்லா ரத்தங்களும் தானாக வெளியே வந்துடும். அப்படிங்கிறதுனால்தான் மார்க்கம் சொல்லக்கூடியது அறுக்கக்கூடிய முறைகளை கூட இது போன்று அறுக்க வேண்டும் என்பதாக நமக்கு கட்டளை வருகின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளைந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக உள்ளவர்களாக ஆக்கி அருள்வானாக. வாஹிதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين.